ஆ தாவேக்கா நண்பர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எது பண்ணாலும் நீங்க தான் தடவ பண்ற மாரிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. இந்த வெள்ளை அறிக்கை குடுக்குறேன்னாராம், அது பல வருஷம் மியூசியம்லயே இருந்துச்சாம். ஒருத்தர் போட்டிருந்தாரு. இப்ப அத பார்த்துட்டுருக்கிறேன். பல வருஷம் அது மியூசியம்லயே இருந்துச்சு. மக்களுக்கே தெரியாத விஷயம். நீங்க ஏன் பொசுக்குன்னு குடுக்குறீங்க? மத்த கட்சிக்காரங்கலாம் அப்படியே பயந்துருவாங்க அப்படின்றப்ப போட்டிருக்காங்க. 2021ல பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்துட்டு வெள்ளை அறிக்கை அப்பவே குடுத்தாரு. இவ்வளோ காசு இருக்கு. இவ்வளோ காசு எதுக்குமே செலவு பண்ணாமயே இவ்வளோ காசு தனியா இருக்குன்னு அப்படி இப்படின்னு நெறைய எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மேல குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. அதனால அவர வந்து வேற துறைக்கு மாத்திட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரா அவர் இதெல்லாம் பண்ணாரு. அதே மாரி முதல் பெண் மந்திரி உங்க இதுலருந்து தான் வந்துச்சு. இப்போ ஏதோ கோயம்புத்தூர் பக்கத்தில ஏதோ கஞ்சா 2000 கிலோ ஏதோ கஞ்சா புடிச்சாங்களாம். அது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நடந்துச்சு. விஜய் இதெல்லாம் நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு திமுக பண்ணாங்க, அதிமுக பண்ணாங்கன்றனால தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாமே நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் பண்ணோம். இது வேணாம். புரியுதுங்களா? வெள்ளை அறிக்கை வந்துருச்சா, சரி அத வச்சு சொல்லுங்க. இத பாருங்க, இப்போ வெள்ளை அறிக்கை இவ்வளோ தான் காசு இருக்கு. இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. மக்கள் இவ்வளவு அவங்க ஏமாத்திட்டாங்க. அந்த மாரி அதையாச்சும் அப்படியே தான் வாங்க. ஆனா, அ நாங்க தான் மொதல்ல வெள்ளை அறிக்கை வரும். நாங்க தான் முதல்ல பெண் மந்திரி வச்சிருக்கோம். நாங்க தான் மொத இது பண்றோம். நாங்க தான் மொத அதில பண்றோம். நாங்க தான் நீங்க உண்மையிலே முதல்ல நீங்க தான் பண்றீங்கன்னா, வாழ்த்துக்கள். நல்லது. சிறப்பா அமையட்டும். ஆனா, ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணதெல்லாம் வந்துட்டு, நாங்க தான் தடவ பண்ணோம். இதுவரைக்கும் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னா சொல்லுங்க.